நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு இரக்கமும் கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையிலே தேவன் நம்மிடத்தில் இடைப்படும் போது அவர் ஒரு விருப்பத்தை நம்மிடத்தில் உண்டாக்குகிறார். அதன் பிறகு ஒரு செய்கையை செய்ய வைக்கிறார். இதனுடைய மேலோட்டமான காரியத்தை சொல்லும்போது இந்த உலகத்திலே 4 வகையான காரியங்களை சொல்லலாம். ஒன்று, தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அந்த மனிதனிடத்திலே தன்னுடைய விருப்பத்தை அல்லது தன்னுடைய சித்தத்தை செய்யும்படியான ஒரு நோக்கத்தை உருவாக்குகிறார். அவன் அதன்படி செய்ய தொடங்கும் போது அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறிவிடுகிறான், தேவனுக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் மாறிவிடுகிறான். 2ஆவதாக, மனிதனுக்கென்று சுய சித்தம் இருக்கிறது. அவன் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி சுயமாகவே செயல்படுகிறவனாய் இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாதே என்று. அப்போ சுய புத்தியிலே சாய்ந்து தன்னுடைய விருப்பத்தையும் தன்னுடைய எண்ணங்கள் யோசனைகளை நிறைவேற்றும்படியாக செயல்படுகிறான். 3ஆவதாக, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களோடு சேர்ந்து அவர்கள் சொல்லுவதை கேட்டு அவர்களுடைய விருப்பத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்கிறான். 4ஆவதாக, பிசாசுக்கு கீழ்ப்படிந்து பிசாசினுடைய விருப்பங்களை செய்யும்படியாக பிசாசினுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக செயல்படுகிற மனிதர்களாய் இருக்கிறார்கள். இந்த 4 வகையான மனிதர்களை நாம் பார்க்க முடியும். இதிலே முதலாவதாக, தேவன் தம்முடைய சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் நம்மில் உண்டாக்குகிற தேவனாயிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் சரி, தேவனுடைய விருப்பம் என்பது நம்முடைய இருதயத்திலே வந்து அவர் சொல்லுவதை கேட்டு அவர் சொல்லுகிறபடி நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உண்டாகும். பாருங்க, சவுல் தேவனை தேடாத ஒரு மனிதன், தேவனை நேசித்தான். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவனுக்கு தெரியாது. ஆனால் தேவன்தான் இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார் என்பதை அறியாத ஒருவனாய் இருந்ததினாலே அவன் எல்லா சூழ்நிலைகளிலும் கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறவனாக தேடி திரிந்தான். அப்படிப்பட்ட ஒரு இரக்கமற்ற மனிதனாய் இருந்தவனை இப்பொழுது தேவன் சந்திக்கிறார். தேவன் அவனை மீட்டெடுக்கிறார், அவனை ரட்சிக்கிறார். அதன் பிறகு அவன் கிறிஸ்துவுக்காக நான் என் ஜீவனையும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறான். கிறிஸ்துவின் நிமித்தம் தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லுகிறான். அப்போ அவனுடைய விருப்பம், அவனுடைய காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு இப்பொழுது தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக தீர்மானம் செய்கிறான். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனியுங்கள். பிலேமோனுக்கு எழுதின நிருபம் 9 முதல் 11 வசனங்கள் வரையிலே நீங்கள் பார்க்கும்போது அங்கே பவுல் பிலேமோன் என்ற ஒரு அருமையான தேவ மனுஷனோடு கூட ஒரு தபாலை எழுதி லெட்டர் எழுதி கொடுத்து அனுப்புகிறான். அதிலே ஒரு பையனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யார் என்று கேட்டீங்கன்னா, 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். இந்த ஒனேசிமு என்பவனை எங்கே பவுல் சந்திக்கிறான் என்றால், ஒரு சிறைச்சாலையிலே. இப்போ அந்த சிறைச்சாலையிலே அவனை சந்திக்கும் போது அவன் ஏதோ ஒரு பெரிய குற்றத்தை செய்துவிட்டு அல்லது பணத்தை திருடிவிட்டு, ஏன்னா இவன் ஏதாவது கடன் பட்டிருந்தால் அதை நான் தரேன் பவுல் சொல்லுகிறதுனாலே சொல்லுகிறேன். இப்பொழுது சிறையில் இருக்கிறான். ஆக சிறையில் இருக்கத்தக்க வகையிலே ஒரு குற்றம் அவனுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. இப்போ பவுல் சந்திக்கிறார். பவுல் அவனிடத்தில் பேசி கிறிஸ்துவண்டையிலே நடத்துகிறார். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒனேசிமுனுடைய இருதயத்துக்குள்ளே வந்து விட்டார். வந்த பிறகு இப்பொழுது ரட்சிக்கப்படுகிறான். ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது தான். ரட்சிக்கப்படாதபடிக்கு என் கரம் குறுகி இருக்கிறதோ என்று கேட்கிறார். அப்போ தேவன் அவனை ரட்சிக்கிறார். ரட்சித்த உடனேயே இப்பொழுது அவன் விடுதலையாகி வெளியே வருகிறான். அவனிடத்தில் ஒரு நிருபத்தை கொடுத்து, இதை போய் நீ இருந்த உன்னுடைய எஜமான இடத்துல கொண்டு போய் கொடு என்று சொல்லும்போது அவன் அதை எடுத்துக்கொண்டு வருகிறான். அவனை குறித்து சொல்லப்பட்ட மிக முக்கியமான வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, 1, நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக. பெற்ற மகன், ரட்சிப்பினாலே ஆவிக்குரிய ஒரு மனிதன்
இன்னொருவனை ரட்சிப்புக்கு நடத்தினபடினாலே நான் பெற்ற என் மனிதன் என்று மகன் என்று சொல்லுகிறான். இரண்டாவதாக, முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுது பிரயோஜனம் உள்ளவன். தேவனுடைய விருப்பமும் செய்கையும் ஒரு மனிதனுக்குள்ளே வந்துவிட்டால் அவன் பிரயோஜனம் உள்ளவனாய் மாறுகிறான். ஏற்கனவே பிரயோஜனமற்றவனாய் இருந்தான், ஒன்றுக்கும் உதவாதவனாய் இருந்தான். பிரயோஜனமற்ற ஒரு மனிதன் இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது பிரயோஜனம் உள்ளவனாய் மாறுகிறான். இதுதான் உங்களுக்கும் எனக்கும். என்னை குறித்து நான் சொல்ல வேண்டுமானாலும் அதைத்தான் நான் சொல்ல முடியும். நான் ஒரு காலத்தில் பிரயோஜனமற்ற ஒரு மனிதன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் முன்பாக என்னுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமற்ற அநேக காரியங்கள் இருந்தது. தீமையான காரியங்கள், தவறான காரியங்கள் எல்லாம் நிறைந்திருந்த ஒரு மனிதன். ஆனால் ஆண்டவர் இயேசு என் இருதயத்திலே வந்த பிறகு, அவரை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. அது என்ன? அந்த பழைய பாவ வாழ்க்கை, பழைய பாவ சுபாவங்களை இயேசு கிறிஸ்து என் இருதயத்திலிருந்து எடுத்து வெளியே போட்டுவிட்டு அவர் என் இருதயத்தில் வந்தபோது இருளில் இருந்த நான் வெளிச்சத்திலே வருகிறேன். இருளான என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது வெளிச்சமாய் மாறுகிறது. நான் வெளிச்சத்தின் மகனாக, பகலின் பிள்ளையாக மாறுகிறேன். பகலுக்குரிய காரியங்கள், வெளிச்சத்திற்குரிய காரியங்கள் என்னை மேற்கொள்ளுகிறது. முன்பே என்னுடைய வாழ்க்கையில் நான் எது எது வேண்டாம் என்று தள்ளி வைத்தேனோ அதை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு மனிதன் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒருவன் எப்படி இருப்பான் என்றால், அவன் தன்னுடைய மனம் போன போக்கிலே வாழ்கிறவனாய் இருப்பான். ஆனால் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்ட பிறகு இப்பொழுது வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் உண்டாகிறது. என்ன மாற்றம்? பிரயோஜனமற்ற இருந்த மனிதன் பிரயோஜனம் உள்ள மனிதனாய் மாறுகிறான். பாருங்க, எனக்கு ஜெபம்னா என்னன்னு தெரியாதுங்க. நான் கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் வந்தவன். ஆனால் ஆலயத்துக்கு சரியாக போக மாட்டேன். ஏதாவது கிறிஸ்மஸுக்கு போவேன், நியூ இயருக்கு போவேன். ஏதோ அப்போ போனால் நம்மளை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர்னு சொல்லிட்டு அதன் பிறகு நான் போவதில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு இப்பொழுது நான் ஜெபிக்க தொடங்குகிறேன். பாருங்க, அப்படி ஒரு விருப்பம் எனக்குள்ளே வருகிறது. அதற்கு முன்பாகவும் நான் தான். ஆனால் எனக்குள்ளே அந்த விருப்பம் இல்லை. என்ன விருப்பம்? தேவனோடு பேச வேண்டும் என்ற விருப்பம் இல்லை, தேவனோடு பழக வேண்டும் என்ற விருப்பம் இல்லை, தேவன் சொல்லுவதை கேட்க வேண்டும் என்ற விருப்பம் இல்லை, தேவனுக்கு சித்தமானதை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இல்லை. எல்லாமே எதிர்மறையாக இருந்தது. இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பிரயோஜனமற்ற ஒரு மனிதன் பிரயோஜனம் உள்ளவனாய் மாறுகிறேன். ஜெபம் இப்பொழுது எனக்கு தேவையாக இருக்கிறது. நான் ஜெபிக்கிறேன். இரண்டாவதாக, வேத வசனங்கள். இந்த வார்த்தை பைபிளை நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? இந்த வேதாகம புஸ்தகத்தை பயம் வருகிற நேரத்தில் என் தலைவாணிக்கு அடியில் வச்சு படுத்திருந்தேன். சில நேரங்களில் இதுவே எனக்கு தலையணையாக இருந்தது. நான் நினைத்து கொண்டிருந்தேன், இந்த வேத புஸ்தகம் இருந்தால் நமக்கு பேய் பிசாசு அண்டாது என்று. ஆனால் உண்மை என்ன என்றால், இதனால பிசாசு வராதில்ல, இந்த வேத வசனங்கள் என் இருதயத்திலே இருந்தால் வராது. இப்போ இந்த வேத வசனங்களை நான் வாசிக்கிறேன், தியானிக்கிறேன். என் இருதயம் முழுவதும் தேவனுடைய வார்த்தையால் நிரம்புகிறது. தலைக்கு அல்ல, இருதயத்துக்கு அடியிலே, இருதயத்திற்குள்ளே வார்த்தையை வைக்கும்போது இப்பொழுது ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. இதை யார் செய்தா? இது எப்படி எனக்குள்ளே வந்தது? நான் பிரயோஜனமற்ற மனிதன் அல்லவா? தேவனே நமக்குள்ளே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறார். ஏற்கனவே எனக்கு பிடிக்காத காரியங்கள், ஜெபம் பிடிக்காது, வேத வசனத்தை வாசிப்பது பிடிக்காது, மற்ற கதை புஸ்தகங்கள் வாசிப்பது பிடிக்கும். இப்பொழுது என்ன நடக்கிறது? நான் வேதத்தை தொடர்ந்து நான் என் வாழ்க்கையிலே வாசிக்கிறேன். இன்றைக்கு வரையிலே வாசிக்கிறேன். இந்த காலை வேளையிலே அதை வாசிக்கிறேன். ஏன்? இது என்னை மேற்கொள்ளுகிறது. காரணம், கர்த்தர் எனக்குள்ளே அப்படி ஒரு விருப்பத்தை வைக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுக்குள்ளே ஒரு பெரிய விருப்பத்தை தேவன் உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். அதன் பிறகு நீங்கள் செயல்பட தொடங்குகிறீர்கள். ஜெபிக்க வேண்டும் என்ற விருப்பம் அது செயல்படுகிறது. முழங்காலை முடக்குகிறோம், தேவ சமூகத்திலே நிற்கிறோம், தேவனிடத்திலே பேசுகிறோம், தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். வேத வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். இந்த வசனம் ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றது என்று நினைத்த வார்த்தை இப்பொழுது தேனிலும் மதுரமான இந்த வார்த்தை என் வாழ்க்கையை எடுத்து கட்டுகிறதை நான் அறிந்திருக்கிறேன். என்னை பலப்படுத்துகிறதை அறிந்திருக்கிறேன். ஒரு நாள், இது ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு நாள் மிகவும் போராட்டமான ஒரு சூழ்நிலை, உண்மையாகவே அது ஒரு வேதனையான நேரம் என்று வைத்துக் கொள்வோம். என்னுடைய பேரன் சுகவீனமாக இருக்கிறான். எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறோம். இப்பொழுது நான் அந்த வழியாக
நடந்து வருகிறேன், யோசித்து கொண்டே. ஆஸ்பத்திரியில் இருக்கிறான், கீழே இறங்கி நடந்து வருகிறேன். மிகவும் சோர்வான நேரம். இது எல்லாருக்கும் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் கூட சரி, மிகவும் நேசிக்கிறவர்கள் வியாதியின் படுக்கையில் இருந்தாலோ மரண போராட்டத்தில் இருந்தாங்கன்னா உங்களால் சந்தோஷமாக சிரித்து பேச முடியாது, சமாதானத்தை இழந்துருவோம், என்ன செய்வதென்று தெரியாது, சில நேரம் ஜெபமே வராது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நான் இருக்கிறேன். இப்பொழுது நான் நடந்து வரும்போது என்னுடைய கார் தான் ஒரு ஓரத்தில் நிறுத்தி வச்சிருக்கிறேன். அதில் பின்னாடி ஒரு வசனம் வச்சுருப்பேன், எழுதி வச்சுருப்பேன் ஸ்டிக்கரில். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாகன்னு. இது நான் எழுதி 4 வருஷம் ஆச்சு. நான் டெய்லி துடைக்கும் போது அதை பார்ப்பேன். ஆனால் அன்றைக்கு நான் நடந்து வருகிறேன், அந்த வசனத்தை பார்க்குறேன், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அடுத்த வினாடியே எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். என்ன மாற்றம்னா, நான் எழுதி வச்சிருக்கிறேன், ஆனால் அந்த வசனத்தை நான் வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு தெரியவில்லை. அந்த சூழ்நிலையிலே என் இருதயம் கலங்கி போன நிலைமையில் இருக்கும்போது, இப்பொழுது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்ற வார்த்தை என்னை 100% பலப்படுத்தினது. கர்த்தர் இருக்கிறார், நான் ஏன் கலங்க வேண்டும்? எனக்காக சிலுவையில் மரித்த இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கும்போது நான் ஏன் கலக்கம் அடைய வேண்டும் என்று சொல்லி, இதுதான் வார்த்தையினுடைய வல்லமை. அந்த வார்த்தை என்னை பலப்படுத்தினதை நான் பார்க்கிறேன். உங்களையும் சரி அந்த வார்த்தை பலப்படுத்தும். சரி, அந்த வசனம் எனக்குள்ளே வரும்போது என்னுடைய வாழ்க்கையே மாறினது. மூணாவதாக, ஆராதனை என்றால் என்ன என்று எனக்கு தெரியாது. ஆலயத்துக்கு போகிறதே இல்லைங்களா, அதனால் ஆராதனை தெரியாது. இப்பொழுது நான் தேவனை ஆராதிக்கும்படியாக மாறுகிறேன். அநேக ஊழியர்கள் மூலமாக, பல ஊழியக்காரர்கள் மூலமாக என்னுடைய வாழ்க்கையிலே ஆராதனையினுடைய காரியங்கள் எனக்குள்ளே வருகிறது. தேவனை பாடுகிறேன், ஆராதிக்கிறேன், தனிமையிலே ஆராதிக்கிறேன். என்னுடைய மனம் எந்த நேரத்தில் சோர்வடைகிறதோ அந்த நேரத்தில் தேவனை. எனக்கு ஒரு பெரிய மாற்றம். அதான், பிரயோஜனம் இல்லாதவன் பிரயோஜனம் உள்ளவனாய் மாறுகிறான். பூமிக்குரிய ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரனாய் மாறிவிடுகிறான். பரலோக ராஜ்யம் என்பது அங்கே தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தம் கேட்கும். அங்கே தேவனுடைய வசனம் நிலைத்து இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவனை துதிக்கிற துதியின் சத்தம் அங்கே இருக்கும். இது எனக்குள்ளே வருகிறது. அப்போ கிறிஸ்துவின் ராஜ்யம் எனக்குள்ளே வந்த பிறகு ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறதை நான் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை ருசித்தவனாக அவரை குறித்து நான் சொல்ல தொடங்கி விடுகிறேன். நாலாவதாக, அப்போ பிரயோஜனமற்றவன் பிரயோஜனம் உள்ளவனாக மாறுகிற ஒரு வாழ்க்கை தான் தேவன் அந்த விருப்பத்தையும் செய்ய நம்முடைய இருதயத்திலே உண்டு பண்ணுகிறார். இந்த ஒனேசிமை பாருங்கள், கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே இந்த ஒனேசிமை குறித்து எழுதுகிறார். கொலோசியருக்கு எழுதும்போது, உங்கள் செய்திகளை அறியவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும் அவனையும் உங்களில் ஒருவனாய் இருக்கிற உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரனாகிய ஒனேசிமு என்பவனை உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன். எப்படிப்பட்ட ஒனேசிமு? இருதயத்தை தேற்றுகிறவன். தான் இருப்பேன்.
இதற்கு அடுத்தவர்களை காரணம் சொல்ல முடியாது. தேவன் எப்பொழுதுமே நல்ல விருப்பங்களை கொடுக்கிறவர், நிச்சயமாக நல்ல செய்கைகளை செய்ய வைக்கிறவர், நல்ல விருப்பங்களை நம்முடைய இருதயத்தில் வைக்கிறவர். ஆனால் பாவமான மனுஷன், பாவியான மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? அவன் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற துடிக்கிறான். அவனுடைய விருப்பம் என்பது எப்படி இருக்கும்? தேவனுக்கு பிரியமா இருக்குமா? இருக்காது. இப்பொழுது நான் ஒரு காரியத்தை, ஒரு தப்பை செய்யும் போது நான் எதை நேசிக்கிறேன்? என் சரீரத்தை சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன். சாலமோன் அழகாக சொல்லுவான், நான் சந்தோஷத்தினால் என்னுடைய சரீரத்தை நான் திருப்தியாக்க நினைத்தேன் என்று சொல்லி, நான் விரும்பினது ஒன்றை கூட தடை செய்யல, என்ன விரும்பினோ அதை பூரா செஞ்சேன்றான். அப்போ காரணம் என்ன? சுய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக, இந்த உலக ஆசை சிற்றின்பங்களிலே தன்னை ஆற்றி தேற்றி கொள்ளும்படியாக, அதிலே மகிழ்ந்திருக்கும்படி. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்களேன், ஒரு ராத்திரி 7 மணி குடிக்க போகணும்னு தீர்மானம் பண்ணிட்டான்னா காலையிலேருந்து அவனுக்குள்ள ஒரு விருப்பம் உண்டாயிடும். எப்படின்னா, எப்போ 7 மணி வரும், தன்னோட யார் கூட சேர்ந்து போகிறான்னா அவங்க 2 பேரும் பேசிக்குவாங்க, எப்படா சீக்கிரம் போயிடலாம், அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லி அதை குறித்தே சிந்திப்பார்கள். அப்போ அந்த விருப்பம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது குடிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, எல்லா தீமைக்கும். அப்போ அதை குறித்து சிந்திக்கிறார்கள், அதை செயல்படுத்தும்படி அந்த நேரம் எப்பொழுது வரும் என்று காத்திருக்கிறார்கள். அதான் வேதம் சொல்லுது, மாலை மயங்கும் நேரம் வரைக்கும்னு நீதிமொழிகளில் வாசிக்கிறேன் இல்லையா? அந்த மாலை மயங்குகிற நேரம், இருள் சூழுகிற நேரம், மற்றொரு பார்வையிலே படாமல் தீமை செய்யலாம், தவறான பாதையில் போகலாம் என்ற விருப்பம் உள்ளே இருக்கிறது. அது செய்கையாக இரவிலே வெளிப்படுகிறது. இன்றைக்கு அநேகர் அப்படி இருக்கிறார்கள் இல்லையா? அதுதான் தனி மனிதனுடைய விருப்பம். இது அடுத்தவர்கள் சொல்லவே தேவையில்லை. இது எந்த விருப்பமாக இருக்கலாம், கோபம் அல்லது இச்சை, இல்லை சண்டை, பகை, விரோதம், இதெல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்கும். நான் என் இருதயத்தில் வளர்க்க முடியும், உங்கள் இருதயத்தில் நீங்கள் கோபத்தை வளர்க்க முடியும். அந்த விருப்பம் உங்களுக்குள்ளே இருக்கணும். விருப்பம் வந்துடும். எப்படி வரும்? உங்கள் கூட பிறந்தவங்க ஒரு பிரச்சனையில் உங்களை சத்தம் போட்டாங்க, திட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவர்கள் மேலே ஒரு பகையை உள்ளே வளர்ப்பீங்க. அதான் விருப்பம், விரும்புகிறீங்க அந்த பகையை. அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வைராக்கியமாய் மாறும், ஒரு விரோதமாய் மாறும், கடைசியில் ஒரு நாள் வெடித்து செதறும். அதாவது அந்த செய்கையாக மாறும்போது தான் அங்கே தீமை நடக்கிறதை பார்க்க முடியும். 3வது காரியமாக, மற்றவர்கள் விரும்புகிறபடி நடக்கிற ஒரு காரியம். மற்றவர்கள் விரும்புகிறபடி நடக்க முடியுமா? அது எப்படி? என் விருப்பத்தை நான் செய்கிறேன் இல்லைங்க. இப்போ பாருங்க, இன்னைக்கு கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள் நல்லா போய் அந்த காலேஜில் போய் சேருவாங்க. அந்த காலேஜில் அருமையாக படிக்கணும், நல்ல உயர்ந்த நிலைக்கு வரணும், மேலான ஒரு நிலைக்கு வரணும்னு சொல்லி ஒரு வாஞ்சை விருப்பத்தோடு தான் அங்கே போவாங்க. படிக்க வேண்டும், நல்ல நிலைக்கு வர வேண்டும், நல்ல வேலைக்கு போக வேண்டும். ஆனால் அங்கே போய் தீமையான சிலரோடு கூட ஒரு பையன் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் தீமையான வழியிலே நடத்தப்படுவான். இப்பொழுது அவனுடைய சுய சித்தம், சுய விருப்பத்தை இவர்கள் எடுப்பார்கள். எடுத்துட்டு அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை வைப்பார்கள். எப்படி வைப்பாங்க? ஏய், கிளாஸை கட் பண்ணிட்டு சாயங்காலம் சினிமாவுக்கு போகணும், புது படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவான். இவனும் போயிடுவான். வீட்டில் கேட்பாங்க, என்னடா தம்பி இன்றைக்கெல்லாம் பார்த்துட்டு படிச்சுட்டு வந்துட்டியா? இவன் பொய் சொல்லுவான், இல்லைம்மா நான் படிச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லுவான். ஆனால் இவன் எங்கே போயிருப்பான்? அவனுங்களோட சேர்ந்து சினிமாவுக்கு போயிருப்பான். காசு யார் போடுவான்? அவன் போடுவான். அடுத்து ஒரு நாள் பர்த்டே பார்ட்டி, குடிக்க சொல்லுவானுங்க. இவன் குடிச்செல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, வேண்டான்ருவான். ஆனால் விட மாட்டாங்க. கொஞ்சம் தான்டா குடுறான்னு சொல்லி அவனை பலவந்தப்படுத்துவார்கள். இப்போ அவன் குடிப்பான் கொஞ்சம். இது என்ன விருப்பம்? அவனுடைய விருப்பத்தை இவனுக்குள் வைக்கிறார்கள். இவன் விரும்புகிறதல்ல, இவன் செய்கிறதல்ல, இவனுக்கு அதன் மேல் விருப்பம் இல்லை. ஆனால் கூட இருக்கிறவர்களுடைய விருப்பம். எப்போவுமே சரி, தீமையான நபர்களோடு பழகக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான பையன், அவனை பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் எல்லாரும் சேருவாங்க. அந்த இடத்துல வேலை செய்கிற எல்லாரும், ஏறக்குறைய 100 பேர். அதில் எல்லாரும் குடிக்க போவாங்களாம். இவன் என்ன சொல்லிடுவான்? இல்லை அந்த பணத்தை எனக்கு கொடுத்துட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு இவன் வீட்டுக்கு அந்த பணத்தை எடுத்துகிட்டு வர்ற வழியில் எதையாவது வாங்கிட்டு தன் கூட பிறந்த சகோதரனோடு சேர்ந்து சாப்பிடுவானாம். ஏன்? அவனுக்கு அதன் மேலே விருப்பம் இல்லை, அதை விட்டு விலகுகிறான். வேதமும் என்ன சொல்லுகிறது? நீ எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக்கொள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகு. அப்போ பொல்லாங்கு என்று தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகி போக கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே சீரழிந்து போகிறதுக்கு காரணம் வேறு ஒன்றுமே இல்லை. இந்த பிள்ளைகள் நல்லவர்கள், அவருடைய இருதயம் செம்மையாக இருந்தது, கல்லூரியிலே சேரும்போது செம்மையாக இருந்தது, வேலையிலே போகும்போது செம்மையாக இருந்தது, எல்லா இடங்களிலும் அவர்கள் செம்மையானவர்களாக இருந்தார்கள். ஆனால் அங்கே இருந்தவர்கள் அவர்கள் இவனை கெடுத்து நாசமாக்கினார்கள். அப்படி குடித்து செத்து போன எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். என்னுடைய உயிர் நண்பன் ஒருவன்
கூட பழகிறனாலே குடிக்கு அடிமையாய் கடைசியில் அதிலே மரித்து போனான். இன்றைக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைகள் அப்படித்தான் கெட்டு நாசமாகி கொண்டிருக்கிறார்கள். இது யாரு? அடுத்தவர்களாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள். அடுத்தவருடைய விருப்பத்தை இவர்களுடைய இருதயத்திலே வைத்து அதன்படி செயல்படும்படி செய்கிறவர்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீங்கள் விலகி போக வேண்டும். இப்படிப்பட்ட தீமையான வழியிலே உங்களை நடத்துகிறவர்களாக இருந்தால் நீங்கள் உடனே விலகி செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுக்கு ஆபத்து. ஒன்று, தேவனுடைய விருப்பத்தை செய்ய வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். இரண்டாவது, உங்களுடைய சுய விருப்பத்தை விட்டுவிட வேண்டும். என வேதம் சொல்லுகிற உன் சுய புத்தியின் மேலே சாராதே. சுய புத்தியிலே சார்ந்து போனால் தீமைதான், அதிலே சார்ந்து போகக்கூடாது. மூணாவதாக, அடுத்தவர்கள் சொல்லுவதை கேட்டு அதன்படி வாழ்கிற வாழ்க்கை, அதை விட்டுவிட வேண்டும். நாலாவதாக பாருங்க, அது 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரியத்தை பவுல் எழுதுகிறான். பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். பாருங்க, பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிறவர்கள். அங்கே தேவனுடைய விருப்பத்தை தேவன் உள்ளே வைத்து அவருடைய நன்மையான காரியங்களை செய்யும்படி தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். இங்கே பிசாசானவன் அவனுடைய இச்சையின்படி செய்ய. அப்ப பிசாசானவன் என்ன செய்வான்? தீமையான வழிகளிலே நடத்திட்டு போவான். அவன் சொல்றதை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் என்பது நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒரு வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே யூதாஸ் காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. 13:2, சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. இருதயத்தை தூண்டுகிறவன் பிசாசு என்ன செய்யறான்? பாவம் செய்யும்படி தூண்டுவான். இப்போ யூதாஸ் காரியத்தோட இருதயத்தை தூண்டிட்டான். தூண்டினவன அவன் சிந்த பூரா எப்படி ஆயிடுச்சு? எப்போ காட்டி கொடுக்கலாம், ஒரு வகை தேடுறான். இயேசுவை எப்பொழுது காட்டி கொடுக்கலாம் போறான். போய் அவங்கள்ட்ட போய் பேசுறான். அவங்க உடனே 30 வெள்ளி காசு தரேன்ட்டானுங்க. உடனே இவனுக்கு ஒரே ஆசை, இந்த காசை வாங்குறதுக்கு எப்படி இவரை வேகமாக காட்டி கொடுக்கும்படியாக செயல்படுகிறான். பிசாசு தூண்டுவான். அப்போ அவனுடைய இச்சையின்படி செய்ய நாம் நடக்கும்படி தீர்மானம் செஞ்சிட்டோம்னா அவன் அந்த பாதையிலே கொண்டு போய் சாகடித்து விடுவான். யூதாஸ் காரியோத்து 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தவன், தேவனோடு கூட நடந்தவன், தேவ சித்தத்தை விருப்பத்தை செய்தவன். பிசாசுகளை துரத்தினான். பிசாசுகளை துரத்தி விட்டு எல்லாரும் 2 பேரா வரும்போது இவனும் வந்தான். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே நாமத்தினாலே பிசாசுகள் ஓடுகிறதுன்னு சொன்னான். அப்படிப்பட்டவன் இன்றைக்கு பிசாசு தூண்டுகிறான், அதற்கு கீழ்ப்படுகிறான், பாவம் செய்கிறான். என்ன ஆனது? 4 கொண்டு செத்து போனான். வாசிச்சு பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். வஞ்சிக்கப்படாதிருங்கள்னு சொல்றார். அப்ப வஞ்சிக்கப்படுவோமா? இந்த உலகத்திலே நிச்சயமாக நம்மை சுற்றி வஞ்சக ஆவிகள் இருக்கிறது. நம்மை கெடுத்து நாசம் பண்ணும்படியான ஆவிகள் சுற்றி திரிகிறது. தீமையான வழிகளை காட்டுகிற ஆவிகள். நீங்க யோசிச்சு பாருங்க, ஏவாள் எப்படி விழுந்தா? உள்ள நுழைஞ்சான், தந்திரமா கிரியை செய்யறான். பழம் சாப்பிட வேணாம் ஆண்டவர் சொல்ல, இதை மட்டும் சாப்பிடாத, எல்லாத்தையும் சாப்பிடு. அவன் கேட்டான், உங்களை எதையுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? இல்லை இல்லை இல்லை, இதைத்தான் சாப்பிடக்கூடாது, மற்றதெல்லாம் சாப்பிடலான்னு சொல்லியிருக்கிறார். வஞ்சகம், ஏமாற்று. நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொல்ல ஆண்டவர் சொன்னார், நீ சாவ, இதை சாப்பிட்டீங்கன்னா சத்துருவ, வேண்டாம் செத்து போயிடுவான்னு சொன்னார். ஆப்போசிட்டா செயல்படுறது. இங்க பாருங்க, பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். நீதியை செய்ய வேண்டும். ஏன்னா வேதமும் அதைத்தான் போதிக்கிறது. இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய 2 காரியங்கள் என்ன தெரியுமா? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்ய வேண்டும். ஏன்? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர், பிதாவாகிய தேவன் பரிசுத்தர், ஆவியான தேவன் பரிசுத்தர். அப்ப நாம் எப்படி இருக்கணும்? அவர் பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த உலக வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கிற முதல் போராட்டமே என்ன தெரியுமா? முதலும் பெரிய போராட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற காரியங்கள்.
பரிசுத்தத்திற்கு எதிராக உங்கள் வாழ்க்கையில் வருகிற சம்பவங்கள், பரிசுத்தத்தை கெடுத்து நாசம் பண்ணுகிற காரியங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு வந்துருச்சு, இனிமேல் வராது, அல்ல நாளைக்கும் வரும், இல்லை ஒரு மாதம் கழித்து வரும். உங்களை எப்படியாவது பரிசுத்த குலைச்சலாக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசு வகை தேடுவான். அதனால தான் எழுதுகிறார், நீதியாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவம் செய்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் யாரால் உண்டாகிறாங்க? தேவனாலே அல்ல. தேவனாலே உண்டாக்கப்பட்ட மனிதனாக இருந்தாலும் பாவம் செய்யும் போது அவன் பிசாசினால் உண்டாகிறான். பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். சொன்னேன் இல்லையா? ஏவாளிடத்திலே பாவத்தை தூண்டினான், பாவம் செய்ய வைத்தான், தேவனை விட்டு பிரித்தான், தேவ மகிமையை இழந்து போக செய்தான், தேவ பிரசன்னத்தை இழந்து போக செய்தான், தேவன் பேசுகிற வார்த்தையை கேட்க முடியாதபடி பண்ணினான். கொடூரமானவன். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரமாட்டான், ஜாக்கிரதையாயிரு. யோவான் 10:10 என்ன சொல்லுகிறார்? அவன் திருடன், உன்னுடைய சமாதானத்தை திருடுவான், சந்தோஷத்தை திருடுவான், நல்ல குடும்ப வாழ்க்கையை கெடுத்து நாசம் பண்ணி விடுவான், எல்லா தீமைகளையும் கொண்டு வந்து விடுவான். உங்கள் இடத்துல இருக்கிற எல்லா நன்மைகளையும் கெட்டு போக பண்ணுகிறவன். ஆனால் தேவன் கெட்டு போனதை சரிப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், நன்மை செய்கிறவர், பிரிந்து போன குடும்பங்களை சேர்க்கிறவர், பாவத்திலே உழன்று கொண்டிருக்கிற மனிதனை தூக்கி கொண்டு வந்து பரிசுத்தப்படுத்துகிறவர், அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கிறவர். ஆனால் பிசாசு என்ன பண்ணுகிறான்? அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கொலைபாதகன் என்ன பண்ணுகிறானாம்? பாவம் செய்ய பண்ணுகிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படியே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இதில் உங்களுக்கு நான் 3 காரியங்களை சொல்லுகிறேன் சுருக்கமாக. 1, தேவனுடைய சித்தத்தை செய்த தாவீது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் முழுசா பார்த்தீங்கன்னா, அங்கே கோலியாத் வருகிறான். சவுல் இப்பொழுது ராஜாவாக இருக்கிறான். சவுல் கோலியாத்தை பார்த்தான், பயந்து கொண்டான். இப்ப தாவீது அங்கே வருகிறான். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, அவனும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனால் அபிஷேகத்தை இழந்து போனவனாய் நிற்கிறான். இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற விருப்பம் இவனுடைய இருதயத்தில் இருந்தது. உங்களுடைய இருதயத்திலும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் நான் தேவனை மகிமைப்படுத்துவேன், தேவனை உயர்த்துவேன், தேவனை போற்றுவேன், தேவனை புகழுவேன், தேவனுடைய நாமத்தை நான் எப்பொழுதும் சிந்திப்பேன், தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி என்னுடைய செயல்கள் இருக்கும், அவரே என் தியானமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால் அதை தேவன் உங்களுக்கு செய்வார். ஆவியானவர் உங்களுக்கு துணை செய்வார். இப்பொழுது தாவீதுனுடைய இருதயத்தில் என்ன இருந்தது? ஒரு பெரிய விருப்பம். இவன் ஒரு சாதாரண விருத்த சேதனம் இல்லாதவன், ஆள்பாக இருக்கிறான், 10 அடிக்கு இருக்கட்டும் என்ன. ஆனால் இவன் விருத்த சேதனம் இல்லாதவன், தேவனற்றவன். இவன் தேவனுடைய ஜனங்களை நிந்திக்கிறானே, தூசிக்கிறானே என்று சொல்லி கோபம் வந்தது. உங்களுக்கு தெரியும், ஒரு கூழாங்கல்லாலே கோலியாத்தை வீழ்த்தினான். அதே தாவீது இரண்டாவதாக எங்கே வருகிறான் பாருங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே, இப்பொழுது யுத்தத்துக்கு போக வேண்டியவன் யுத்தத்துக்கு போகவில்லை, ஜெபிக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளை ஜெபிக்காமல் இருந்தால், வேத வசனங்களை வாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் வேத வசனத்தை வாசிக்காமல் ஓரத்திலே வைத்துவிட்டால், தேவனை துதிக்கிறவர்கள் ஆராதிக்கிறவர்கள் தேவனை ஆராதிப்பதை நிறுத்திவிட்டால், தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவத்தை விட்டுவிட்டால், தேவன் சத்தம் கேட்காதபடிக்கு காதுகளை அடைத்து கொண்டால், இப்பொழுது வேற காரியம் வாழ்க்கையில் நடக்கும். இங்கே யுத்தத்துக்கு போக வேண்டும், யுத்தம் செய்ய போகவில்லை தாவீது. மத்தியானம் நல்லா தூங்கி எழுந்திருத்து உப்பரிகன் மேலே உலாத்தி கொண்டிருக்கிறான். இப்போ அங்கே ஒரு பெண்ணை பார்க்கிறான். அந்த பெண்ணை அழைத்து வர சொல்லி அந்த பெண்ணோடு கூட உறவு கொள்கிறான். என்ன நடக்கிறது? அவள் கணவனையும் கொலை செய்கிறான், உரியாவை. இது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தழும்பு மாறிடுச்சு, ஒரு பெரிய காயம். ஏன்னா ஒரு கரை, இந்த கரை பிரதானமான கரையாகிறது. இந்த கொலைக்காக அவன் 4 பேரை பழியாய் ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. பட்டயம் அவன் வீட்டை விட்டு நீங்காது என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். பெரிய சாபம் வருகிறது. என்றைக்குமே சரி, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாய் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது அவனுடைய விருப்பம், அவனுடைய செயல். 2வது, சரிங்களா? முதலாவது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய செயல். கோலியாத்தை வீழ்த்த வேண்டும், போனான், வைராக்கியமாக நின்றான், யுத்தத்திலே அவனை வீழ்த்தினான். சரி, 2வது, இப்பொழுது விழுந்து போகிறான். ஏன்னா பிசாசு உள்ளே நுழைகிறான்.
மூணாவது காரியம் பாருங்க, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இங்கே சாத்தான் உள்ளே நுழைகிறான். என்ன நுழைகிறான்? சாத்தான் ஜனங்களை தொகையிடும்படியாக ஏவுகிறான். 21:1 பாருங்க. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன், என் இருதயத்தை ஏற்றதை செய்வான் என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது? பிசாசு அவனை ஏவத் தொடங்கிவிட்டான். எதிலே? ஜனங்களை தொகையிடும்படி. அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பெயர்சபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு இடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நூறத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன். இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். அவனுடைய சொல்லை தாவீது கேட்கவில்லை. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தொகையிட முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல் இருப்பார்கள், கடற்கரை மணலத்தனையாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இல்ல என்ன எல்லாத்தையும் தேவனுக்கு விரோதமாய் பாருங்க பிசாசு தூண்டி விடுகிறான். எத்தனை மரணம் தெரியுமா? எவ்வளோ பாடு, எத்தனை உபத்திரவம், எத்தனை வேதனை சிந்திக்க வேண்டும். அப்போ பிசாசு சொல்லுபடி கேட்டால் அவன் நம்மை பாதாளத்தை நோக்கி தள்ளி விடுவான். தேவன் சொல்லுகிறதை கேட்டால் தேவன் பரலோகத்தை நோக்கி நம்மை தூக்கி செல்லுவார். எதை தீர்மானம் செய்ய போகிறீர்கள்? எதை யோசிக்கிறீர்கள்? தேவனே உங்கள் இருதயத்திலே விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிற தேவன். தேவன் ஒரு நாளும் தீமையை சொல்ல மாட்டார், தீமையை செய்யும்படி அனுமதிக்க மாட்டார். அவர் நன்மை செய்கிறவர், உங்களை நல்ல வழியிலே நடத்துவார். வழி இதுவே, இதில் போ என்ற சத்தம் உங்கள் காதுகளிலே கேட்கும். ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றும்படி பிரயாசப்படாதீர்கள். உங்கள் மாம்சமும் மனசு விரும்பினபடி நடக்க தீர்மானம் செய்யாதிருங்கள். அடுத்து, எந்த ஒரு மனிதன் உங்களை தவறான பாதையில் நடத்துகிறான் என்றால் அந்த பாதையிலே தயவு செய்து செல்லாதீர்கள். அது உங்களுக்கு தீமையை கொண்டு வரும். உங்களுடைய வாழ்க்கை அழிந்து போகும். கல்லூரிக்கு போய் நாசமான பிள்ளைகள் எத்தனை தெரியுமா? ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். இன்றைக்கு அநேக பெண் பிள்ளைகள் எல்லாம் குடிக்கிறாங்க. நிறைய பேர் குடியில் இறங்கிட்டாங்க. எப்படின்னா, குடி என்பது சாதாரணங்கிற மாதிரி பேசுகிறார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பன், அவர் அந்த காலத்தில், இப்போ கிடையாது. அவர் சொன்னார், அண்ணே நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைண்ணே, எல்லாம் ஸ்கார்ப் கட்டிட்டு வர்றாங்கண்ணே, கண்ணு மட்டும்தான் தெரியுது, யாருன்னே தெரியாது. வந்து பாட்டில் வாங்கிட்டு போய் தங்களுடைய ஸ்கூட்டிலாம் அதுக்கு சௌரியமாக இருக்குண்ணே, அதுக்குள்ளே வச்சு கொண்டு போய் யார் வீட்டில் காலியாக இருக்கோ அந்த வீட்டில் உட்காந்து குடிக்கிறாங்கண்ணே. நீங்கள் நினைக்கிற மாதிரி நாடு இல்லை, தேசம் இல்லை, எல்லாம் கெட்டு நாசமாக இருக்கிறது என்று சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கடைசியில் பார்த்தா சபையிலையும் நிறைய பேர் குடிக்கும்படியாக போகிறார்கள். சபையில் போய் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களாம். என்ற ஒருத்தர் பையன் சொன்னான், அவன் குடிச்சிக்கிட்டு இருக்கிறவன், அவனை வந்து சத்தியத்துக்குள் நடத்தி மறுபடியுமாக எப்படி இச்சையின்படி பிடிபட்டிருக்கிறவளை செய்யணும்னு சொன்னபடி அவனை பேசி ஈஸி அவனுக்காக ஜெபம் பண்ணி எல்லாம் பண்ண போது அவன் சொல்கிறான், எத்தனை பேர் அங்கே அக்கௌண்ட் வச்சுருக்காங்க தெரியுமா நம்ம சர்ச்சை சேர்ந்தவங்கன்ட்டான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அங்கேயே அக்கௌண்ட்டான். ஏன்னா இவர் வாரம் பூரம் குடிப்பார், சம்பளம் வாங்கும்போது மொத்தமாக கொடுத்துருவாராம். எங்கே போகுது பாருங்க. ஆமாம், அதனால தான் சொல்லுகிறேன், உங்களுடைய விருப்பமோ அல்லது மற்றவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டாம். தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி பாருங்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய தொழில் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையிலெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஒரு குறையும் உங்களுக்கு வராது. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குறைகள் குற்றங்களை மன்னிக்கிற தேவன், நிறைவை தருகிற தேவன், இந்த வேளையிலும் கர்த்தாவே பிசாசின் வல்லமையிலே பிடிபட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலையாக்குகிறோம். ஆண்டவரே, கட்டுகளை அறுத்து போடுகிறோம். கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தை செய்ய உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். பவுல் கேட்டதைப் போல ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று கேட்கிற சத்தம் ஒவ்வொரு இருதயத்திலும் தோன்றட்டும். உமக்கு பிரியமானவர்களாய் மாறட்டும். உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் மாற தேவன் அனுக்கிரகம் செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.